ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். 2-3 நாள் முன்னால் நான் கோவில் நகரம் கும்பகோணங்கிற இடத்துக்கு அருகில் இருக்கிற நாச்சியார் கோவில் அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். அந்த ஊர் என்னன்னா 3 விஷயங்களுக்கு முக்கியமான விஷயம். வைணவர்களோட முக்கிய கோவில்கள்னு சொல்கிற அந்த 108 திருப்பதியில் ஒன்றான சீனிவாச பெருமாள் வஞ்சுலவள்ளி தாயார் கோவில் அங்கே இருக்குது. அது ஒரு முக்கியம். அடுத்தது வருஷத்தில் 15 நாள் இந்த திருச்சியிலேருந்து சமயபுரம் மாரியம்மன் இந்த ஊரில் வந்து ஒரு ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இங்கே குடியிருந்து திருவிழா கொண்டாடிட்டு போகிற ஆகாச மாரியம்மன் அப்படிங்கிற கோவில் ஒன்று இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது. அதை பற்றியும் சொல்ல போகிறேன், உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 3வதாக பித்தளை பாத்திரம், வெண்கல பாத்திரம் அண்டு பஞ்சலோகம்னு சொல்லுவாளே, அதில் பண்ணின பாத்திரங்கள், விளக்குகள், குத்து விளக்குகள், விக்கிரகங்கள், கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உபயோகப்படுற அந்த கலசங்கள், அதெல்லாம் பண்ணுற கடைகள் இந்த ஊரில் பிரசித்தம். ஸோ இந்த 3 பற்றியும் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஆனால் ஒரே இதில் இல்லை, 3 வீடியோவாக பகிர்ந்துக்க போகிறேன், கேளுங்க. முதல்ல இந்த சீனிவாசர் கோவில் பற்றி பார்க்கலாம். இந்த சீனிவாசர் கோவில் கும்பகோணம் திருவாரூர் வழித்தடத்தில் மெயின் ரோட்லேயே இருக்குது. கீழே பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே கோவிலுக்குள்ளே தான் நுழையிறோம். வாசல்லேருந்து பார்த்தாலே 21 படி மேலே ஏறி பெருமாளை தரிசிக்கணும். இங்கேருந்து பார்த்தா மலை மேலே நிற்கிற மாதிரி பெருமாள் தெரிவார். பெரிய பெரிய தூண்கள் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது. ரொம்ப அழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு இருக்குது. வழவழ தூண்கள் ரொம்ப நல்லா இருக்குது. படி ஏறி மேலே போனோன்னே நின்ற திருக்கோலத்தில் பெருமாளும் தாயாரும் காட்சியளிக்கிறாள். அப்படியே நம்மளை அவளோட அருள் பார்வையால் நம்மளுக்கு மெய்மறந்து போகிறோம். அவளை தரிசித்தோன்னே. இதை பற்றி இந்த கோவிலை பற்றி ஒரு பெரிய கதை சொல்கிறா. ஏன்னா பெண்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்திலேயே எடுத்துக்காட்டாக இருந்தது. அது என்னன்னாக்க, மகாலட்சுமி வந்து மேதாவி மகரிஷிங்கிறவர்கிட்ட கனவுல நான் உங்களுக்கு குழந்தையாக உங்களோட வளர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வரா. மேதாவி மகரிஷி சந்தோஷத்தோடு வளர்க்குறார். பகுலாதேவிங்கிற பேரில் அவள் வளர்ந்து வரா. அப்போ ஸ்ரீமன் நாராயணர் கருட வாகனத்தில் மகாலட்சுமியை தேடின்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வரார். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மகாரிஷிக்கிட்ட சொன்ன உடனே அவர் சில கண்டிஷன் போடுறார். என்னன்னு கேட்டால், என் பொண்ணுக்கு தான் முக்கியத்துவம் நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் கொடுக்கணும். எல்லா விஷயங்களையும் அவளை தான் முன்னால் நிறுத்தணும். லேடிஸ்க்கு தான் முக்கிய. எந்த காலத்திலேயே பாருங்கள், எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாலேயே எப்படி புரட்சிகரமாக சொல்லியிருக்காருன்னு. பெருமாள் எல்லாத்துக்கும் ஒத்துண்டு தாயாருக்கு தான் முக்கிய ஸ்தானம் இந்த கோவிலில் அப்படின்னு நிலைநிறுத்திடுற. அப்புறம் கல்யாணம் ஆறுது. அந்த கருடன் முன்னால் அவள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆறுது. அதனால இன்றைக்கும் இந்த கோவிலில் பூஜைகள், நைவேத்தியங்கள் எல்லாம் நாச்சியாருக்கு தான். முதல்ல நாச்சியாருங்க திருநறையூருங்கிற கோவில் பேர் மாறி நாச்சியார் கோவிலுங்கிற பேர் அப்போலேருந்து வந்தது. நாச்சியாருக்குது மகாலட்சுமிக்கு தான் முதல் மரியாதை. அதே மாதிரி வீதி உலா, பிரகார உலாலாம் வரைச்சே தாயார் தான் முன்னால் போவாளாம், பின்னால் தான் பெருமாள் போவாராம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிடத்தக்க குணமுடைய கோவில் அநேகமாக இந்த கோவில் தான் இருக்கலாம். இது ரொம்ப விசேஷமான கோவில்னு எல்லாரும் சொல்கிறா. ரொம்ப நல்ல கோவில். ஆழ்வார்கள் பாடின கோவில். ரொம்ப நல்லா இருக்குது. அதில் இன்னொரு முக்கியத்துவம் என்னென்னா, இதை சாட்சியாக இந்த கல்யாணத்துக்கு இருந்த கருட பகவானும் இங்கே கோவில் கொண்டுடுறார். நிரந்தரமாக கோவில் கொண்டிருக்கார். அவருக்கு தனி சன்னதி பட்சிராஜன் சன்னதின்னு இருக்குது. அவர் உட்கார்ந்த திருக்கோலத்தில் பெருமாளை ஏந்திக்கிற மாதிரியே ஒரு திருக்கோலத்தில் 2 கைகளையும் முன்னால் ஏந்திண்டு உட்காந்துருக்கிற காட்சி ரொம்ப அழகாக இருக்குது. பிரம்மாண்டமான கற்சிலை, அதுவும் ஒரே கல்லில் உருவான கற்சிலைன்னு சொல்கிறா. அவர் உடம்பில் 9 விதமான நாகங்கள் இருக்குது. அதாவது ஒட்டியானத்தில், வாளில், 2 தோளில், அப்புறம் காதில், காலில், அது மாதிரி கிரீடத்தில் எல்லாம் சொல்கிறா. 9 இது இருக்கிறதுனால எந்தவித நாகதோஷம். அப்புறம் இவரை வேண்டினோடனே அந்த ராகு கேது
பாதிப்புகள் இதெல்லாம் தீர்வடையும்னு சொல்கிறார். இவருக்கு அமிர்த கலசம்னு பலவித தானியங்கள் போட்டு ஒரு நெய்வேத்தியம் பண்ணுறா. அந்த நெய்வேத்தியம் பண்ணுறதா வேண்டிக்கிறவா நிறையா பேர் இருக்கா. அப்புறம் 9 வியாழக்கிழமை இவரை வழிபட்டாக்க பக்தர்கள் வேண்டின குறைகள்லாம் நிவர்த்தியாகும். அவர் வேண்டினதெல்லாம் நிறைவேற்றி வைப்பார்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த கல்கருடன் வருஷத்தில் 2 தடவை மார்கழி மாதத்துலேயும் பங்குனி மாதத்துலேயும் வெளியில் புறப்படுவார். அவர் சன்னதியிலேருந்து கிளம்பும்போது முதல்ல 4 பேர் தான். அப்பேற்பட்ட பிரம்மாண்ட இதை யாராலையும் கிட்ட கூட நெருங்க முடியாது. ஆனால் அவர் சக்தினால் 4 பேர் தான் முதல்ல ஏழை பண்ணுவாளாம். அப்புறம் சன்னதியை விட்டு வெளியில் வந்தோடனே 8 பேர், 16 பேர், 32 பேர் அப்படின்னு மல்டிப்ளை ஆகிண்டே அங்கே கீழ் வளாகத்தில் ஒரு அலங்கார மண்டபம் இருக்குது. அங்கே கொண்டு நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் பெருமாள் தாயாரை இவர் மேலே ஏழை வச்சு அதை ஒரு ரதத்தில் திருப்பி அவளோட ஏழை பண்ணி வீதி உலா வருவான்னு சொல்கிறா. அதே மாதிரி திரும்பி வரும்போதும் படிப்படியாக குறைஞ்சு சன்னதிக்குள்ளே வரைச்சே 4 பேராக இருப்பா அப்படிங்கிறா. இந்த அதிசயம் உலகத்திலேயே எங்கேயும் இருக்காது. இந்த விழா காணுறதுக்கு லட்சக்கணக்கான பேர் பல ஊர்லேருந்து இங்கே பார்ப்பாளாம். அப்போ இதில் இன்னொரு விசேஷம், அவர் முகத்தில் முத்தாக வேர்வை வருமா அவரை ஏழை பண்ணிட்டு வரைச்சே. அதை நிறையா பேர் கண்கூட பார்த்துருக்கா. ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ பலவித சக்திகள் வாய்ந்த இந்த கோவிலை எனக்கு தரிசிக்கிற பாக்கியம் கிடச்சிது. தாயாரும் பெருமாளும் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிற ஒரு வைணவத்தலம் அநேகமாக இதுதான் ஒன்று தான் இருக்கும்னு சொல்கிறா. கோவில் கோபுரம் 5 தமிழ்நாட்டு சோழ கட்டிடக்கலைப்படி இருக்குது. 5 பிறைகள் இருக்கிற கோவில். படியேறி முதல்ல ஒரு 10 படி போனோம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா மண்டபத்தை தாண்டி திருப்பி 10 படி அப்படி ஏறி மேலே ஏறி போய் பெருமாளை திவ்ய தரிசனம் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த கோவிலை பார்க்குறதுக்கு ஏதோ எந்தெந்தமோ ஜென்மாந்திர புண்ணியம் பண்ணி தான் நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு என் மனசில் தோணித்து திவ்யமான தரிசனம் நடந்தது. எல்லாரும் இந்த கோவிலை பார்த்து பகவானோட அருளுக்கு ஆளாகணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னும் அடுத்தது ஆகாச மாரியம்மனை பற்றியும் அந்த சிற்பங்கள், வெண்கல சிற்பங்கள் பற்றியும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் பாடுறேன். எல்லோரும் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.